அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் இன்ஃபோ டெக் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் கூகுள் பாட். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட chatgpt. மைக்ரோசாஃப்ட்னு சொல்ல முடியாது, அது ஓப்பன் சோர்ஸ். மைக்ரோசாஃப்ட் தான் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது chatgpt பற்றி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பாட் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒன் ஆஃப் த ஏஐ டெக்னாலஜி. ஸோ கூகுள் பாட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, என்ன லாங்குவேஜ் மாடல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலில் வந்து டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான நிறைய இன்ஃபர்மேஷன் கன்யூஸாக போட்டுருக்கோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூகுளுக்கும் மைக்ரோசாஃப்ட்டுக்கும் ஒரு டெக்னாலஜி வாரே நடக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா chatgpt நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி chatgpt-யை ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பில்லியன் கணக்கில் யூசர்ஸ் வந்து ரீச் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே வந்து கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பாடை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டெமோ அப்போ மிஸ்டேக் பண்ணுச்சு. ஸோ இந்த மாதிரி கூகுள் ஒன்று வெளியிட, மைக்ரோசாஃப்ட் ஒன்று வெளியிட. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேர்ல்டில் வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது. டெக்னாலஜி ஒரு ரெவல்யூஷன் நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டுக்கும் கூகுளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போட்டி நடந்துட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா chatgpt பற்றி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த லிங்க் கிளிக் பண்ணி போய் பாருங்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது கூகுள் பாட். என்னடா கூகுள் பாட்னு என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ கூகுளும் சரி மைக்ரோசாஃப்டும் சரி ரொம்ப பெரிய கம்பெனி. அவங்ககிட்ட அமௌண்ட் வச்சு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்னும் எப்படி அதிகமான மணி மேக் பண்ணலாங்கன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து கூகுள் பாட் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ கூகுள் பாட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கூகுளை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு கூகுள் பற்றி எல்லாருக்குமே தெரியும். கூகுள் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்லேயே வந்து டாப் மோஸ்ட் ஃபேமஸ் கம்பெனி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராடக்ட் இருக்குது. யூடியூப் தெரியும், கூகுள் மேப், டிரான்ஸ்லேட்டர், ஜிமெயில், ஹேங் அவுட், அடுத்து பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ரௌசர், ஆண்ட்ராய்டு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே அதிகமான சாஃப்ட்வேர், அதாவது ஓஎஸ் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு தான். ஓகேங்களா. ஸோ ஆண்ட்ராய்டு இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச் இன்ஜின். ஓகேங்களா. ஸோ கூகுளோட மெயின் ப்ராடக்ட் என்னன்னா கூகுள் சர்ச் இன்ஜின். இப்போ வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச் இன்ஜின்ஸ் இருக்குது. கூகுள் இருக்குது, பிங் இருக்குது, யாகோ இருக்குது. இந்த மாதிரி டாப் லெவலில் நிறைய சர்ச் இன்ஜின் இருக்குது. பட் கூகுள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டாப் சர்ச் இன்ஜின். www.google.com கொடுத்தீங்கன்னா அதுதான் ஒன் ஆஃப் த டாப் சர்ச் இன்ஜின். ஓகேங்களா. இப்போ கூகுள் கிட்ட இல்லாத இன்ஃபர்மேஷனே இல்லை. ஏன்னா இப்போ வந்து டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில்லியன் கணக்கில் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கூகுள் சர்வருக்கு வந்து அந்த அளவுக்கு நிறைய ரெக்வஸ்ட் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஏதாவது சர்ச் பண்ணீங்கன்னா இப்போ கூகுள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஏதாவது கூகுளில் போய் சர்ச் பண்ணீங்கன்னா எஸ்இஓ சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனுங்கிற கான்செப்ட் பேஸ் பண்ணி எந்த கண்டென்ட் அதிகமாக பீப்புள்ஸ் பார்த்துருக்காங்களோ அந்த கண்டென்ட் வந்து டாப்ல வந்து நம்ம கூகுளில் வந்து நிற்கும். ஓகேங்களா. அது வந்து டாப்ல வந்து நிற்கும். ஸோ அதில் வந்து நம்ம கிளிக் பண்ணி போய் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பட் இப்போ chatgpt என்ன வந்திருக்குன்னா, நீங்கள் ஜஸ்ட் கேட்டிங்கன்னா அதுக்கான கரெக்டான இன்ஃபர்மேஷன் எடுத்து நமக்கு காட்டிடும். நம்ம உள்ள போய் ஒவ்வொரு லிங்கை கிளிக் பண்ணி பார்க்க தேவையில்லை. இப்போ என்னன்னா chatgpt வந்து பார்த்தீங்கன்னா பிங்குங்கிறது மைக்ரோசாஃப்டோட சர்ச் இன்ஜின் பிங்கோட இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது எல்லாத்துக்கும் இப்போ வந்து கிடைக்காது. ஒன்லி பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் யூசர்ஸ்க்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிங்க்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா, அது chatgpt இன்டெகிரேட் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய லிங்க் கிளிக் பண்ண டைரெக்டாக ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன் நமக்கு தந்துடும். எப்படி வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா chatgpt டெமோ பார்த்தோமோ அந்த டெமோவில் எப்படி அவுட்புட் வருதோ அந்த மாதிரி வந்துடும். பட் கூகுள் சர்ச் இன்ஜின் ஒன் ஆஃப் த ஃபேமஸ்ட் சர்ச் இன்ஜின். எல்லாருமே வந்து கூகுள் யூஸ் பண்ணாத கண்ட்ரியே கிடையாது. கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எஸ்இஓ பேஸ் பண்ணி நம்ம காட்டும். அதில் கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கலாம். பட் கூகுள் கிட்ட இல்லாத இன்ஃபர்மேஷனே இல்லை. ஏன்னா கூகுள் கிட்ட இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் ஆன்லைனில் அவைலபிள். அவன் அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு என்ன டெக்னாலஜி வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். கம்பேர்ட் டு மைக்ரோசாஃப்ட், கூகுள் ஹேவ் மோர் இன்ஃபர்மேஷன். தே ஹேவ் ஆல் த கட்ஸ். எல்லாமே இருக்கு. எது வேணாலும் வந்து கூகுள் பண்ணலாம். அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கு. இப்போ இந்த chatgpt வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா 2017 ஒரு ஓப்பன் சோர்ஸ் பேப்பரை வெளியிட்டாங்க. ஏஐ ரிலேட்டட் அந்த பேப்பரை அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கூகுளோட வச்சு தான் chatgpt இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கூகுளுக்கு வந்து எவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரியும், எவ்வளோ டெக்னாலஜி தெரியும், ஃபியூச்சரில் எப்படி டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், என்னென்ன போட்டிகள் வருங்கிறது கண்டிப்பாக கூகுளுக்கு தெரியும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏஐ ரிலேட்டட் நிறைய ரிசர்ச்சர்ஸ்
ரிசர்ச் அண்ட் டெஸ்டிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதில் ஒன்று தான் வந்து கூகுள் பாட். இப்போ இந்த கூகுள் பாட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கூகுள் வாட் இஸ் கூகுள் பாட்? ஓகேங்களா, கூகுள் பாட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஏஐ பவர்டு சாட்பாட், ரொம்ப வெரி பவர்ஃபுல் சாட்பாட். இப்போ நீங்கள் எந்த சாட்பாட்டுக்குள்ள ஏதாவது கொஸ்டின் கேட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கான்வர்சேஷன் வேலை நமக்கு ஆன்சர் பண்ணும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் வந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டிங்கன்னா ஜஸ்ட் கான்வர்சேஷன் நார்மலாக டெக்ஸ்ட் வைஸாக நமக்கு ஷோ பண்ணுது, கான்வர்சேஷன் வைஸாக அதே வந்து நமக்கு வந்து ரிப்ளை பண்ணும். ஹாய் ஹவ் ஆர் யூனா, அது ஐ ஆம் குட் ஹவ் ஆர் யூ அப்படிங்கிற மாதிரி கேட்கும். ஓகே, ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் சாட்பாட் தான் நீங்கள் வந்து சாட்பாட் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் வேலை ஆன்சர் பண்ணும். நீங்கள் ஏதாவது கொஸ்டின் கேட்டிங்கன்னா நீங்கள் எப்படி எந்த வேலை கொஸ்டின் கேட்குங்களோ அதே வேலை வந்து பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷனில் அதே வந்து ஆன்சர் பண்ணும். இவன் ஆக்சுவலாக chatgpt வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து ரிப்ளை பண்ணிடுவோம். பட் வந்து பாட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதில் வந்து கொஸ்டின்ஸ் அந்த நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் தரும். இதான்னு கேட்கும். அதை கொடுத்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி ரிலவெண்ட் அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் தரும். இப்போ chatgpt கம்பேர் பண்ணல கூகுள் பாட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோர் அக்யூரேசியான இன்ஃபர்மேஷன். ஏன்னா ஆல்ரெடி அவங்ககிட்ட ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் ஆன்லைனில் அவைலபிள், கூகுள் சர்வரில் அவைலபிள். ஸோ அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன் தரும். ஸோ கூகுள் பாட் இஸ் ஒன் ஆஃப் த பவர்டு சாட்பாட். இது வந்து பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் வேலை எப்படின்னா ஒரு ஹியூமன் எப்படி பேசுகிறோம், எப்படி இருக்கீங்க, நான் நல்லா இருக்கேன், ஒர்க்லாம் எப்படி போகுது, நல்லா போயிட்டு இருக்கு, இப்படி ஒரு ஹியூமன் வந்து நம்ம இன்னொரு ஹியூமன்ட்ட கொஸ்டின் கேட்கல அவன் ரிப்ளை பண்ணணும். அதே வேலை கூகுள் பாடு வந்து நமக்கு ரிப்ளை பண்ணும், லைக் chatgpt மாதிரி தான். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாட் யூசஸ் ஆன்லைன் இன்ஃபர்மேஷன் கிவ் ஃப்ரெஷ் அண்ட் ஹை குவாலிட்டி ரிப்ளைஸ். ஓகேங்களா, இப்போ நார்மலாக எப்படின்னா நான் சொன்னல கம்பேர்ட் டு chatgpt பாட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் இன்ஃபர்மேஷனும் வித் ரிலவெண்ட் உண்மையான இன்ஃபர்மேஷன் தான் வந்து கூகுள் பாட் தரும். ஓகேங்களா, பட் கூகுள் chatgpt வந்து பார்த்தீங்கன்னா 2021 வரைக்கும் தான் அதோட டேட்டா இருக்கும். பட் கூகுள் பாட் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு டேட் வரைக்கும் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷனை வித் ரீசெண்ட் இன்ஃபர்மேஷன் வித் ஹை குவாலிட்டியோட ரிப்ளை பண்ணும். என்னென்ன கூகுள் பாட்னா இது ஒன் ஆஃப் த சேட் பாட் வந்து கான்வர்சேஷன் வேலை ரிப்ளை பண்ணும். ஆன்சர் வந்து ஹை குவாலிட்டியாக நம்பகத்தன்மையோடு இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ இது எப்படின்னா இது என்ன வச்சுங்க, இந்த கூகுள் பாட் வந்து பாட் வந்து எப்படி பண்ணீங்கன்னா இட்ஸ் பவர்ட் பை கூகுள் லாங்குவேஜ் மாடல் லாம்டா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பாட் எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா கூகுளோட லாங்குவேஜ் மாடல் வந்து லாம்டான்னு சொல்லுவோம். ஓகேங்களா, எப்படி வந்து chatgpt வந்து GPT-3 லாங்குவேஜ் மாடல் இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள்னு ஒரு லாங்குவேஜ் மாடல் இருக்கு. அந்த லாங்குவேஜ் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா லாம்டா. அந்த லாம்டால இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் பாடுங்கிற ஏஐ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன லாம்டா வந்து பார்த்தீங்கன்னா லாம்டா வந்து லாங்குவேஜ் மாடல் ஃபார் டயலாக் அப்ளிகேஷன். லாங்குவேஜ் மாடல் ஃபார் டயலாக் அப்ளிகேஷன்னா LAMDA அப்படின்னா லாங்குவேஜ் மாடல் ஃபார் டயலாக் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எப்படி ஒரு டயலாக் அப்ளிகேஷனை நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு ரிப்ளை பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ரிப்ளை பண்ணுற ஒரு மாடல் தான் லாங்குவேஜ் மாடல் ஃபார் டயலாக் அப்ளிகேஷன். இது எப்படின்னா இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க, கான்வர்சேஷனல் நியூரல் லாங்குவேஜ் மாடல். ஓகேங்களா, இப்போ நியூரல் நெட்வொர்க் இருக்கு இல்லையா, நியூரல் நெட்வொர்க் இப்போ எல்லா ஏஐக்குமே வந்து டாப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாடல் யூஸ் பண்ணாலும் சரி, GPT-3 ஆர் லாம்டா மாடல் என்ன யூஸ் பண்ணாலும் சரி எல்லாத்துக்குமே நியூரல் நெட்வொர்க் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வாட் இஸ் நியூரல் நெட்வொர்க் அப்படிங்கிறத நம்ம டீப்பாக இன்னொரு வீடியோவில் வந்து நியூரல் நெட்வொர்க் என்னங்கிறத தனி வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ லாம்டா அப்படிங்கிறது லாங்குவேஜ் மாடல் ஃபார் டயலாக் அப்ளிகேஷன். இது எப்படி ஆக்ட் ஆகுனா கான்வர்சேஷனல் நியூரல் லாங்குவேஜ் மாடல். ஓகேங்களா, ஸோ இந்த லாம்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷனல் நியூரல் லாங்குவேஜ் மாடல் மூலிமா ஒர்க் ஆகும். ஸோ லாம்டா இஸ் ஏ லாங்குவேஜ் மாடல் ஃபார் டயலாக் அப்ளிகேஷன். ஸோ இந்த லாம்டாவில் இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பாட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லாங்குவேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா இது அட்வான்ஸ் லாங்குவேஜ் ப்ராசஸ் கெப்பாசிட்டி. இந்த லாம்டா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ் லாங்குவேஜ் ப்ராசஸ் கெப்பாசிட்டி. இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்கன்னா அந்த கொஸ்டினை வந்து ஆல்ரெடி நியூரல் நெட்வொர்க் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா என்ன அந்த மாதிரி ரிப்பீட்டடாக என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ்க்கான எக்ஸாக்ட் ஆன்சரை வந்து ஆன்லைன் மூலிமா சர்ச் பண்ணி நமக்கு வந்து ரிப்ளை பண்ணும். அதான் வந்து அட்வான்ஸ் லாங்குவேஜ் ப்ராசஸ் கெப்பாசிட்டி. நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க அது வந்து இன்டர்நெட் மூலிமா வந்து நியூரல் நெட்வொர்க் மூலிமா கூகுளோட சர்வருக்கு போயிட்டு அங்கிருந்து அதுக்கான ஆன்சரை வந்து நமக்கு ரிப்ளை பண்ணும். இது எல்லாமே வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்குள்ளே நடக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த லாம்டாங்கிறது அட்வான்ஸ் லாங்குவேஜ் ப்ராசஸ் கேப்பபிலிட்டி. நீங்கள் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் சரி, எப்படி கொஸ்டின் கேட்டாலும் எவ்வளோ டஃப்பாக கேட்டாலும் சரி அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிப்ளை பண்ணும். ஏன்னா
இந்த லேம்டாங்கிற மாடலை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டெவலப் பண்ணி அதுக்கு வந்து கன்யூஸாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரெயின் பண்ணி இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அது தப்பாக ஆன்சர் பண்ணுது, அது எதனால் தப்பாக பண்ணுது அதை ஃபைன் பண்ணி அதை வந்து கரெக்ட் பண்ணி ட்ரெயின் பண்ணி ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா லேம்டாங்கிற ஒரு கேப்பபிலிட்டியான ஒரு லாங்குவேஜ் மாடலை உருவாக்கியிருக்காங்க. மாடலை உருவாக்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஒரு லாங்குவேஜ் மாடல் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வந்து ஏகப்பட்ட ட்ரெயின் பண்ணணும். ஓகேங்களா? ட்ரெயின் பண்ணாதான் அது அக்யூரேட்டான ஆன்சர் தரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஓகேங்களா? உங்களை வந்து எங்கேஜாக வச்சுக்கணும். நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸுக்கு ஈஸியாக ஃப்ரீக்வன்ஸ் ஆஃப் செகண்ட்ஸில் ரிப்ளை பண்ணும். நீங்கள் வந்து அதுக்குள்ளே சேட் பண்ணுவீங்க. இப்போ வந்து ஒரு கொஸ்டின் கேட்டால் ரொம்ப நேரம் கழிச்சு ரிப்ளை பண்ணாது, இமீடியட்டாக ரிப்ளை பண்ணும். உங்களை வந்து எங்கேஜாக வச்சுக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லாங்குவேஜ் ப்ராசஸ் கேப்பபிலிட்டி. இது என்னென்ன ஆன்சர் கொஸ்டின் பண்ணும், ஜென்ரேட்டர் ரெஸ்பான்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அந்த கொஸ்டின்ஸ்க்கான ரெஸ்பான்ஸ் பண்ணும். உங்களை வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் எங்கேஜ் கேஷுவல் கான்வர்சேஷன். இப்போ எப்படி ஒரு ஹியூமன் கொஸ்டின் கேட்டேன் டக்குன்னு ரிப்ளை பண்ணுறாங்களோ, அதுக்கப்புறம் நாம இன்னொரு கொஸ்டின் கேட்குறோமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து எங்கேஜாக வச்சுக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த வந்து கூகுள் இப்போ வந்து chatgpt ஆக்சஸ் பண்ண முடியும், எப்படி டெமோங்கிறது பார்த்தோம். பட் கூகுள் பாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட் வந்து பப்ளிக்காக அவைலபிள் கிடையாது. ஆனால் அது ரீசெண்டாக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது பப்ளிக் அவைலபிள் கிடையாது. இது ஒன்லி பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டட் யூசர்ஸ்க்கு மட்டும்தான், ட்ரஸ்டட் டெஸ்டருக்கு மட்டும்தான். ஓகேங்களா? இப்போ வந்து நார்மல் யூசர்ஸ் வந்து போய் ஆன்லைனில் வந்து டெஸ்ட் பண்ண முடியாது, அதை யூஸ் பண்ண முடியாது. பட் கூகுள் பாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து கரண்ட்லி நாட் பப்ளிக்லி அவைலபிள், ஒன்லி இட்ஸ் ஃபார் த ட்ரஸ்டட் யூசர். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூகுள் பாட் வந்து எக்ஸலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கூகுள் பாடை வந்து டெமோ பண்ணையில வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணிச்சு, 2 ஆன்சர் கரெக்டாக ரிப்ளை பண்ணிடுச்சு, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக ரிப்ளை ஆயிடுச்சு. ஓகேங்களா? தப்பாக ஆன்சர் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மிஸ்டேக்னால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கூகுளோட பேரண்ட் கம்பெனியான ஆல்ஃபபெட் இங்கோட ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 பில்லியன் வந்து லாஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதாவது நம்ம இந்தியன் மக்கள் ரஃப்லி வந்து 8 lakhs crore. ஓகேங்களா? 8 லட்சம் கோடி, 8 lakhs crore. ஓகேங்களா? ஸோ ஒரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து சின்ன ஒரு மிஸ்டேக்னால கிட்டத்தட்ட 100 பில்லியன் கூகுளுக்கோட லாஸ். கூகுளோட பேரண்ட் கம்பெனின்னு ஆல்ஃபபெட்டுக்கு வந்து லாஸ், ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் ஆயிடுச்சு. அதாவது டெமோ காட்டிக்கிட்டு இருந்தாங்க. டெமோ காட்டில் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கரெக்டான ஆன்சர், 1 தப்பாக ரிப்ளை பண்ணிடுச்சு. இது வந்து உடனே லைவ்ல பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருச்சு. உடனே என்ன பண்ண கூகுளோட ஷேர் மார்க்கெட் வந்து திடீர்னு வந்து லாஸ் ஆயிடுச்சு. எவ்வளோ? ஒரு சின்ன மிஸ்டேக்னால 100 பில்லியன் வந்து கூகுள் வந்து லாஸ் ஆயிடுச்சு. ஸோ ஸ்மால் கம்பெனினா பிரச்சனை இல்லை, கூகுள் வந்து வேர்ல்ட்லேயே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ட்ரஸ்டட் கம்பெனி. ஸோ அது சின்ன மிஸ்டேக் பண்ணனால பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்லேயே 100 பில்லியன் லாஸ் ஆயிடுச்சு. ஸோ திடீர்னு இந்த மாதிரி பண்ணோன்னே தான் chatgpt மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுச்சுன்னா இதில் வர ஆன்சர் எல்லாமே வந்து 100% ட்ரஸ்டடாக இருக்காது, நீங்கள் ஒரு டைம் வேலிடேட் பண்ணிக்கிங்கன்னா chatgpt வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து இந்த மாதிரி ஒரு 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 கோட்ஸை கொடுத்துட்டானுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ் ஆயிடுச்சா. ஸோ இப்போ என்னன்னா கூகுளுக்கு வந்து ஒன் ஆஃப் த போட்டியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட். ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா chatgpt வச்சு இப்போ பிங்க்ல இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா chatgpt மொபைல் ஆப்பே வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க, பேசிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ என்னதான் பிஸ்னஸ்ல அடி வாங்கினாலும் கூகுள் ஒன் ஆஃப் த பிக் கம்பெனி. இந்த டெக்னாலஜி வைஸ் வந்து கூகுள் வந்து யாரும் அடிச்சுக்க முடியாது. கூகுள் வந்து கண்டிப்பாக கம்பேக் வரும். ஓகேங்களா? இந்த chatgpt அதாவது கூகுள் பாட் செஞ்ச மிஸ்டேக்னால சுந்தர் பிச்சை என்ன சொல்லியிருக்காருன்னா அவங்க எம்ப்ளாயிஸ்லாம் கூப்பிட்டு ஒரு நாளுக்கு 8 hours இல்லை 4 hours ஒர்க் பண்ணுங்க, 4 hours வந்து இந்த கூகுள் பாடை வந்து டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கும் அஃபீஷியலாக மெயில் அனுப்பியிருக்காரு, டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காரு. இந்த கூகுள் பாடை வந்து டெய்லியும் வந்து 4 hours வந்து ஒவ்வொரு எம்ப்ளாயுமே டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா டெஸ்ட் பண்ணாதான் என்னென்ன மிஸ்டேக் வருது அந்த மிஸ்டேக்கை வந்து ஃபைன் பண்ணி அதை ரெக்கவர் பண்ணி கண்டிப்பாக வந்து chatgpt-யை கூகுள் வந்து அடிச்சுட்டு மேலே வரும் அப்படின்னு பேசிக்கிறேன். ஏன்னா கூகுள் வந்து அவ்வளோ சாதாரண கம்பெனியில் இது சின்ன மிஸ்டேக் தான். இது வந்து அவங்களுக்கு பெரிய பெரிய இழப்பு கிடையாது. அவங்களுக்கு தெரியும் இது எப்படி சரி பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணும், எப்படி டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா ஏகப்பட்ட ப்ராடக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க கூகுள். அவங்களுக்கு வந்து இந்த சின்ன மிஸ்டேக் எப்படி வந்து சரி பண்ணணும்னு தெரியாதா. ஸோ கண்டிப்பாக வந்து கூகுள் கம்பேக் வரும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் பாட் செஞ்ச மிஸ்டேக்கை வந்து சரி பண்ணி
இப்போ வந்து மறுபடியும் வந்து கூகுள் எம்ப்ளாயிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது கன்யூஸாக டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் கூகுள் கம்பேக் வருவாங்க, ஒரு ஒரு சூப்பரான ப்ராடக்டை தருவாங்க அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா chatgpt ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்தா தான் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் கூகுள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து ஃப்ரீயாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இது ஒன் ஆஃப் த மெயின் ஃபியூச்சர். ஏன்னா கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க நார்மல் யூசர்ஸ்க்கு. கார்பரேட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து பெய்டாக கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ் ஃபார் காமன் பீப்புள்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. டெக்னாலஜி ரிலேட்டடாக ஒரு நியூ வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ கிரேட் டே. தேங்க்யூ ஸோ மச். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.